பேசாவிட்டால் அவர்கள் நம்மோடு பேசாமல் இருக்கிறார்கள், நமக்கு உறவை முறித்து வாழ்கிறோமே என கஷ்டமாக உள்ளது. இதற்கு உள்ள தீர்வு என்ன? பேசுவதில்லை, அப்படி இருந்து விடலாமா? ஒரு நியாயமான ஒரு கேள்வி. நெருங்கிய வேறைய உறவுக்கு வெளியே திருமணம் முடிச்சிட்டோம்னு சொன்னால், தலாக்கு விவாகரத்துன்னு முடிஞ்சால் என்ன பகமே இருந்தால் நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் மாமியில மகள் என்று சொல்லி, சாட்சியுடைய மகள் என்று சொல்லி நம்ம நெருங்கிய உறவுகளை நம்ம திருமணம் முடிச்சிடுறோம். முடிச்ச பின்னால் அதில் ஏதோ ஒரு காரணம் விவாகரத்து பண்ணிட்டா திருமண உறவும் போச்சு, ஏற்கனவே இருந்த உறவு என்னது போன மாதிரி ஆகிறது. இதுக்கு என்ன செய்வது அப்படின்னு கேட்குறாங்க. முதலாவது, திருமண உறவோடு எல்லா உறவும் போகின்ற வளமை இது நம்மளுக்கு உருவாக்கின்ற வளமை. திருமண உறவோடு எல்லா உறவுமே போகக்கூடிய விவாகரத்து ஆகிட்டா அது ஒரு விவகாரமாகவே என்ன செஞ்சிருது, ஆயிரத்தை பார்க்குறோம். விவாகரத்து ஆகிட்டா அதுக்கப்புறம் திருப்பி உறவுக்கிற ஒன்றுமே இல்லை. பிள்ளைய கொடுக்குறத கூட சண்டை என்ன செய்யறாங்க, பிடிக்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு கலாச்சாரத்தை இஸ்லாம் என்ன செய்யலை, சொல்லித்தரல. எனவே நம்ம எப்பவும் திருமண விவாகரத்து என்று ஒன்று நடந்தால், அது என்ன காரணம் வச்சு நடந்திருந்தாலும், நமக்கு நடந்த ஒப்பந்தம் ரத்தாகியதே தவிர அதில் நம்மளுடைய மற்ற காரியங்களெல்லாம் என்ன செய்யக்கூடாது, குழந்தை பாதிக்கப்படக்கூடாது, நான் தரமாட்டேன் நீ தரமாட்டேன்னு ஒரு மூமின் என்ன செய்யக்கூடாது, இருக்கப்படாது. நம்ம இப்படி வச்சாதான் இவனுக்கு மனசு என்ன செய்யும், உணர்வு மட்டும் குழந்தையை வச்சு என்ன செய்யக்கூடாது, வாழ்க்கையில் விளையாடக்கூடாது. இதெல்லாம் ஒரு முஸ்லீம் கடைபிடிக்க வேண்டிய முறை. ஆனால் சிலர் விவாகரத்துக்கு பின்னால அந்த வீட்டில் நடக்கக்கூடிய மரணங்கள் போன்றவைகள் எல்லாம் கலந்து கொள்றாங்க. அதுதான் ஒரு மூமின். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாம் அப்படித்தான் என்ன செஞ்சது இருந்து, அப்படித்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தாருது. திருமண விவாகரத்து தான் மனக்கசப்பு இருக்கத்தான் செய்யும், மனக்கசப்பு இருக்கத்தான் செய்யும், அதுல சந்தேகமே கிடையாது. அதற்காக வேண்டி இது ஒரு பகமையாக நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த மாதிரி நடந்தா என்ன செய்வது? பொதுவாக இதுல ரெண்டுல ஒன்று தான் செய்யலாம். என்ன, நம்ம உலகத்துல நம்ம சேர்ந்து நடக்க வேண்டியவங்க இருப்பாங்க, அவங்களும் சேர்ந்து நடந்தா தான் ரெண்டு பேரும் என்ன செய்யலாம், சேர்ந்து நடக்க முடியும். நம்ம சேர்ந்து நடக்க வேண்டியவர்கள், நம்ம சலாம் சொல்ல நினைக்கக்கூடியவர்கள், நம்ம உறவோடு நடக்கக்கூடியவர்கள், அவங்க பகைத்து நடந்தா இந்த உலகத்தில் உள்ளது ஒரே வழி என்ன தெரியுமா, நம்மளோட பகுதியை சரியா செஞ்சுட்டு போறது மட்டும்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவது. உரிய கடமையான நேரங்களில் அவர்களை சந்திச்சு, வாய்ப்பு இருந்தால் அவங்க வெறுத்தாலும் சரி சந்திக்க விடுவாங்களாக இருந்தால் சந்திச்சுட்டு வருவது. இல்லையா அலல் அக்கல் ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டியவர் அஸ்ஸலாமு அலைக்கும் தான். ஆக குறைந்த வேலை என்ன, பகைக்காமல் இருத்தலண்டா அதுதான். இப்போ 3 நாட்களுக்கு மேல் என்ன செய்யக்கூடாது, பகைக்க கூடாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இது அர்த்தம் என்ன, நம்மளுக்கு பெரிய கடன் ஒன்று வாங்கி கோடிக்கணக்கில் ஒருத்தம் வச்சுட்டு போயிட்டான்னு வைங்களேன், அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு நம்ம சிரிச்சு பழகி வீட்டில் விருந்து கொடுக்கணும் அர்த்தம் இல்லை. 3 நாளைக்கு மேலே நம்ம பேசாமல் இருந்துட்டு, வாங்க நீங்கள் 1 கோடி இருந்தாலும் பரவாயில்ல வாங்க, திருப்பி இன்னொரு கோடியை நினைக்கிற மாதிரி செய்கிற வேலை இல்லது. அது எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், சலாம் சொல்லாமல் இருக்கக்கூடாது. உனக்குள்ள உலக ரீதியாக எவ்வளோ பகமை இருந்தாலும் சரி, உனக்கு எனக்கு நட்பு இல்லை, ஆனால் அஸ்ஸலாமு அலைக்கும் ஈமானி உறவு என்ன செய்யக்கூடாது, இந்த கடனால போகக்கூடாதே தவிர. ஆனால் உனக்கு எனக்கு உறவு திருப்பி என்ன செய்யாது, வராது என்று நடந்து கொள்ள இஸ்லாம் தடை செய்யலை. அதுக்கு இஸ்லாம் என்ன செய்யலை, தடை செய்யவில்லை. அதுக்கு பகமே 3 நாள் வச்சுட்டு 4வது நாள் அஸ்ஸலாமு அலைக்கும் பண்றோம், முந்திரவது தான் சிறந்தவர். ஆனால் திருப்பி பழைய உறவு வரணும்னு இஸ்லாம் என்ன செய்யலை, அந்த இடத்துல சொல்லவில்லை. அதனால நம்மளால முடிந்த அளவுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும்